ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஷாலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு தான் செய்ய போகிறோம். இப்போது பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் சொல்கிற ஒரே கம்ப்ளைண்ட் கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி. அதுக்கு ஒரே தீர்வு ஆட்டுக்கால் சூப்பு தான். இன்றைக்கி அந்த ஆட்டுக்கால் சூப்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கறிக்கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கால் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இந்த கால் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் பூண்டையும் தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் கொடுத்துக்குங்க. இதில் 10லேருந்து 20 விசில் கொடுங்க. அப்போ தான் கால் நல்லா வெந்து வரும். இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கால் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ எத்தனை பேருக்கு உங்களுக்கு சூப் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2-3 கொதி வந்தோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆட்டுக்கால் சூப்பு தயாராகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.